உட்காருங்க. கிச்சடி ஒரு ஆள் சுண்டல் கொடுங்க ஐயா. நீங்கள் கிச்சடி கொடுங்கம்மா. ஒரு ஆள் கிச்சடி கொடுத்து சட்னி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுங்க. கிச்சடி கொடுங்க ஐயா. கிச்சடி கொடுங்க. வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க ஐயா. சட்னி கொடுங்க. நீங்களே கொடுத்துருங்கம்மா சட்னி. ஒரு ஆள் உள்ள வர முடியாது. ஒரு கரண்டி கொடுத்துருங்க ஐயா. போதும். வாங்க வாங்கிக்கோங்க. இங்கே ஒரு ஆள் கொடுத்தாதான் கரெக்டாக இருக்குங்கய்யா. அவங்க கொஞ்சம் நேரம் கொடுக்கட்டும், அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம். 2 பேர்னா இடம் நிற்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்காது. கீழே சிந்தாமல் கொடுங்கம்மா. கிச்சடி கொடுத்துட்டு அப்புறம் சட்னி கொடுத்துருங்க. வாங்கிக்கோ. இன்னும் ஒரு 1/2 கரண்டி வாங்கிக்கோங்க. சாதுக்களை கொடுக்குறோம்மா. ஷெட்டுண்ட வரேன். வாங்கிக்கோ. ஏன் ஐயா லைன்ல வாங்க ஐயா. சாமி கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிளேட் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்கம்மா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வண்டி கொண்டு வந்து பின்னாடி விட்டுருங்க. நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு வராதிங்க. ஏன்னா இவங்களுக்கு இறங்கி ஏறதுக்கு சௌகரியமாயிடும். கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி நிறுத்திக்கோங்க. உங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும்.
வாங்க ஐயா வாங்க, நீங்களும் கொடுங்க வாங்க. நீங்கள் கொடுங்க, இந்த இடம் கொடுங்கம்மா, அடுத்து கொடுத்து முடியுங்க. கட்டணும் பாத்திரம் சாமியாருங்களுக்குமா? சாமியாருங்களுக்குமா? பசங்களுக்கு பாத்திரம் கொடுக்க ஆரம்பிச்சா இங்கே போயிடுங்க ஐயா. அந்தாண்ட போக முடியாது. நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ண. இல்லை அந்த பிளேஸ்ல வாங்கம்மா, அந்த ஒயிட் ஷர்ட்னு நில்லுங்க, வரேன் வந்து தரேன். போங்க போயிட்டே இருங்க, அந்த ஒயிட் ஷர்ட் அடுத்து வரும், அங்கே தரேன். ஏன்னா இங்கே நிறைய கூட்டம் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்ற பிளேட் இல்லைம்மா, அந்தாண்ட ஒயிட் ஷர்ட் நாங்கள் வந்துருக்கேன். சரி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. இந்த டக்குன்னு மூவ் பண்ணுங்க, கூட்டம் ஆகிடும் அப்புறம். சாமியாருங்களுக்குமா? சாது சொல்லி பிளேட் இருக்குங்களா ஐயா? அடுத்த பிளேஸ் போலாமா ஐயா? வாங்க ஷெட்டு வாங்க. என்ன சாப்பிடலாம்? போயிட்டாங்க பொறுமையா வாங்க. கிச்சடி சுண்டல் வர்றதெல்லாம் சொல்லிட்டாங்களா? அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அண்ணாமலையோட கிளாஸ்மேட்டா? வீட்டுல சொல்லிடுவாரு, வந்து தராரு. என்ன பண்றது? கொஞ்சம் வழி விடு. ஓகே ஓகே. ஓகே இங்க வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கான்செப்ட் இதோ இங்க பாருங்க, இந்த ட்ரம், அங்க ஒரு ட்ரம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம இதுல மார்னிங் ஈவினிங் தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு டேப்பை திறந்து தண்ணி, இது ஆர்ஓ வாட்டர் ஃபில் பண்றாங்க. 100 லிட்டர் ஃபில் பண்ணுறாங்க இந்த ஏரியாவுக்கு. அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க மார்னிங் வந்து 8 மணிக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஈவினிங்கும் போடுறாங்க. ஸோ நம்ம அன்னதானத்தில் மேக்ஸிமம் எதுவும் இருக்காது. நம்ம ஒரு 90% அது ஒரு சக்ஸஸாக பண்ணுறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சூடு 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 அதனால. ஐயா வெயிட் பண்ணுங்க, இந்த பக்கம் வந்துருங்க. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, தர சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வந்துருங்க ஐயா, ரோடு இது பண்ணாதீங்க. என்ன தாத்தா, அப்புறம் சாப்பிட்டியா? வயிறு கொஞ்சம் முக்காவாசி காலி ஆகிற மாதிரி இருக்குது. ஏன் சாப்பிடலாம்? மதியம் சாப்பிடலையா? சாப்பாடு வரதில்லை. நீங்க வந்தாதான் உண்டு. அவங்கெல்லாம் நினைச்சா வராங்க.
நானே டெய்லியா வரேன். நீங்க வந்த சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தா இரு. டெய்லி கொடுத்தாவது சொல்லலாம், கொடுத்துடலாம். டெய்லி ஏதாவது கொடுப்போம். பிள்ளையாட்ட கொடுக்கலையா? பிள்ளையாட்ட கொடுக்கலையா? கொடுத்துட்டு தான் வந்தாங்க. இல்ல அங்க இருந்து இல்லையா, அங்க ஒரு 30 பேருக்கு மேல கொடுத்துட்டு தானே வந்தாங்க. கொஞ்சம் சுண்டல் டேஸ்ட் பண்றீங்களா ஐயா? இல்ல கொஞ்சம் கொடுக்குறேன் சார், சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்ல இல்ல நல்லா பாக்குறதுன்றது வேற. நீங்க சாப்பிட்டுமா ஒன்லி சாதுஸ்மா. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா. இங்க கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த போற கூட்டம் ஃபுல்லா நிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு சனி ஞாயிறு வீக்கெண்ட் இல்லைங்களா, ஆயிரக்கணக்கான பேர் கிரிவலம் போறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கொடுக்கறதே 250 பேருக்கு தானே. மர கீழே பிளேட் இருக்கு பாரு, எடு. ஒரு 2 எடு. இதுல ஒரு கரண்டி கொடுங்க. இதுல ஒரு கரண்டி கொடுங்க. பிளேட் இருக்கா? பிளேட் இல்ல நீங்க சாப்பிடுங்க, தரேன் அவருக்கு தரேன், கொடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும், நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது. சொல்றது இந்த ஏரியா நீங்க சொல்ல நாங்கள் செய்யறோம், அவ்வளோதான். நாங்கள் எப்பயோ வரோம். இல்ல நான் இல்லைங்கய்யா, எல்லாம் நீங்க தான் வந்து செய்யறோம். நம்ம ஏதோ எங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. அதுல ஒரு 8 சீனா தான் வாங்குவாரு. ஆமா ஆமா. நாளைக்கு சாப்பிடுறோம். ஐயா அது வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு டேஸ்ட்டுக்காக, ஊசை வந்துடும். இப்பயே சூடா சாப்பிடுங்க. இல்ல 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 நாளைக்கெல்லாம் சாப்பிட்டா ஊசை வந்துடும். என்ன இருக்குல்ல வேண்டாம், இப்ப சாப்பிடுங்க, சூடா சாப்பிடுங்க. கண்டிப்பா அது என்ன இருந்தா அதுல என்னவோ உங்க விருப்பம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன் தாத்தா. உள்ள வை கீழே வை. சுண்டல் மட்டும் இல்ல எல்லாமே அவங்களுக்கு தான். ஐயா ஐயா இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்கல்ல. இல்ல இல்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்கள ரிலாக்ஸா பண்ண வைங்க. மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு. டிரைவர் கொடுத்துட்டீங்களா? டிரைவர் கொடுத்தீங்களா? இல்ல இல்ல கொஞ்சம் எடுத்துட்டாரு. ஓகே, இன்னும் கொஞ்சம் கொடுப்போம், இன்னொரு பிளேட் கொடுப்போம். இந்த ஒரு பிளேட் கொடுங்க. நாங்க சாப்பிட்டு பாருங்க. சாமி நல்லா இருக்கா? இனி குறை நிறைகள் என்னைக்குமே நிறையதான். சரி, கிச்சடியில ஒன்றும் கிடையாது. அது பீன்ஸ் கேரட்டு சும்மா கொஞ்சம் தான் இருக்கும். சரி, சுண்டலும் சேர்த்து
இல்லை இன்னைக்கு நான் 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். 5:30 அங்கேயே முடிக்கிறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. நல்லா பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் இந்த கருப்புக்கும் வெள்ளை சுண்டலுக்கும் என்ன அது வெள்ளை சுண்டல்ல வந்து இவ்வளோ அந்த ஸ்டாமினா கிடையாது. நாங்க ஐயா ஆமா ரன்னிங்ல வரும். நாளைக்கு கிருத்திகை அன்னதானம். கிருத்திகா வாங்கிக்கோங்க, ஒரு கண்டி வாங்கிக்கோங்க. சுண்டல் வேணா வாங்கிக்கோ. அம்மா அவருக்கு ஒரு கண்டல் சுண்டல் கொடுத்துக்கோங்க. ஆமா ஐயா கிருத்திகை அன்னதானம் நாளைக்கு வருவேன். போலாமா? அடுத்து போலாமா? இருப்பா நாகராஜ சாமி கொடுத்துட்டு வந்துடுறேன். வேணாம் அதில் கொடுத்து அடுத்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது இல்ல. கொடுங்க இந்தாங்க. சுண்டல் மட்டும் கொடுங்க. ஐயா பாத்திரத்தில் வாங்கிக்கோங்க ஐயா. இதுல ஒரு பக்கமா வாங்கிக்கோங்க. துணியெல்லாம் காரம். ஏதோ பாத்திரம் எடுத்துட்டு வாங்கம்மா. நீங்க அங்க வாங்க, அங்க தர, அங்க வாங்க. ஐயா உங்க மலேசியாவில இருந்து வந்து கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கறதுக்காக மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க. ஐயா அது அவங்களே கேளுங்க. நீங்க மலேசியாவா? அப்படியா? மலேசியா நீங்க எங்க இருக்கீங்க? ஜேபியா? ஓ அப்படியா? கிளாங் தானே மலேசியா தலைநகரம்? இதுவா கிளாங் தானே தலைநகரம்? இல்ல மலேசியாவோட தலைநகரம் இது. கேஎல் தானே ஐயா கிளாங்க? அப்படிங்களா? சரி முடிச்சிட்டு கிளம்பிங்களா? கடல் வழியா போயிருவான். கள்ளப்போட்டில் போயிருவான். கடல்ல நீந்தி போயிடுங்க. கள்ளப்போட்டில் கடல் நீந்தி. ஆமா அம்மா இருங்க அவசரப்படாதீங்க. இருங்க உட்காருங்க. தர சொல்றேன் உட்காருங்க. ஐயா வாங்கல நீங்க சாமியாருங்களுக்குமா? எங்க குழந்தை வச்சுக்கிறீங்க? எங்க வச்சிருக்கீங்க? போயிட்டு கூட்டு வாங்க. ஆமாம்மா சரிம்மா சந்தோஷம். சரி பிளாக்மெயில் பண்றது அவங்க. வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா? எங்க முந்தா நேற்று சாப்பாடு? ஓ யாத்திரை போயிருந்தீங்களா? முந்தா நேற்று சாப்பாடு கொடுக்க வந்தனே ஆள் இல்லையான்னு கேட்கலான்னு பார்த்தேன். போய் ஒரு வாரம். அப்படியா? எந்த ஊர் போயிருந்தீங்க? இப்படி சும்மா 5 வருஷம். அம்மா சாமியாருங்களுக்கு மட்டும்தான்மா. சுண்டல் இது மூடியில் வாங்கிக்கோங்க. பிளேட் வச்சிருக்கீங்களா? எப்படி வாங்குவீங்க? பிளேட் இல்லை, எடுத்துட்டு வாங்க. போயிட்டு வாங்க, வெயிட் பண்றேன். வாங்க வாங்கிக்கோங்கம்மா.
சாமி பச்சை வேட்டி சாமி வாங்கிக்கோங்க சாமி, கிளம்புற டைம் ஆகுது. இங்க நம்ம பொதுமக்களுக்கு கொடுத்தோம்னா கொடுக்கலாமா? ஒரு ஸ்பாட்டை விட்டு அடுத்த ஸ்பாட் போக முடியாது. ஸோ சாமி கொடுங்கம்மா. நானே கொடுத்துருவேன். சாமி இந்தாங்க சாப்பிடுங்க கொஞ்சம் கிளாஸ். நான் வெளியே வந்தேன், குறைக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. வரீங்க வெளியே. ஐயா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. எப்படி டேஸ்ட் இருக்கு? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி வாங்கிக்கோங்க. போதுமா? இது வேணுமா? இந்த சாமி தான் கிரிவலத்துல பெரிய சாமி. உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு இல்ல, நீங்க சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அவருக்கு கிச்சடி முதல்ல வைங்க. அதான் முதல்ல சாமி காட்டிட்டாங்க. பரவாயில்ல, நீங்க போங்க நான் கொடுக்குறேன். நீங்க 2 பேர் போயிட்டு சாப்பிடுங்க. சட்னி ஊத்தலாமா? இன்னும் கொஞ்சம் வைங்க மாச்சா கிச்சடி. இன்னும் போதுமா? போதுமா? சரி. சாப்பாடு கூடாது நானு. ஏன்? சாப்பிடுங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. சரி வேணா சேர் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் எல்லாம் ஓகேவாம்மா? வாங்கம்மா வாங்க கொடுங்க. நான் வந்துட்டுமா? கொடுங்க சுண்டல் கொடுங்க. நீங்க என்ன சமையல்? நடப்பாங்க அங்க நைட்டு 24 hours நடப்பாங்க. நைட்ல இதுக்கு மேல கிரிவலம் போறதா நல்லா இருக்கும். இந்த கால்லாம் சூடாம உண்மையா எங்கேயா ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெயில்ல நடக்க முடியல, பாவம் ரொம்ப கஷ்டமாயிடும். வண்டி நிறைய வருது. கிச்சடியா? ஆமா. நேற்று கிச்சடி வேணும்னு நினைச்சீங்களா? சுண்டல் இருக்கு, இந்தாங்க. யாருங்க? இல்ல அடுத்து போய் கொடுங்கம்மா கொடுங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம அதை கொடுத்துருந்தோம். இல்ல சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும் தான் கொடுக்கறது. நல்லா இருக்குங்களா ஐயா? சட்னி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. பத்தாது, வாங்கிக்கோங்க. அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறிவள பாதை ஒவ்வொரு இடத்துலயும் எந்த அளவுக்கு நீட்டா பண்றோம் பாருங்க ஐயா. இது மாதிரிதான் ஒவ்வொரு இடத்தமும் நிறுத்தி அந்த சேவை பண்ணி. ஆமா, பணம் கொடுத்தாலும் ஆமா, இதோட ஏற்பாடு ரொம்ப கடினமானது. இதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி இல்ல இது வந்து ரொம்ப நிதானமா செய்ய வேண்டியதுங்க ஐயா. இது இங்க ஸ்பீடோ இதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய தருணம் உங்களுக்கு வருது. ஏன்னாங்க ஆளுங்க வராங்க, பேசிட்டு போறாங்க, முதல்ல பாருங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா. உங்களோட ஃபோக்கஸ்னா அது போகும். நம்ம என்னுடைய ஃபோக்கஸ் இவங்களுக்கு கொடுக்கணுன்றதான் வரும். இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. ஒரே இடத்துல நிறுத்திருந்தா இந்நேரம் நீங்களும் கிளம்பிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் தெரியாது, ஒரு பெரிய லைனை நிறுத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்கள மாதிரி ஆட்களுக்கு சாப்பாடு, ஏன்னா இவங்க எல்லாம் வீட்டுல இருந்து வரவங்க ஐயா. இவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில காசு வச்சிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ இவங்க நம்ம நோக்கம் என்ன பண்ணாங்க? அதுவும் இவங்க எல்லாம் இங்கே தான். நம்ம இந்த ப்ளூ கலர் அந்த மாதிரி தார்பாய் வாசாமி அந்த தார்பாய் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்போ எங்கே ஓப்பன்லேயே படுத்துக்குவாங்க தான். இவங்க மழை பனி எல்லாம் இங்கே தான். சரிங்க ஐயா, சரிங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி சேர்த்து வாங்கிக்கோங்க. போதுமா? சரி. வேணுன்ற அளவு கேட்டு கொடுங்கம்மா. என்னங்க ஐயா? இல்ல இது இறைவன் மேல அந்த இருக்கிற அதீத அன்புல வரவங்க கொஞ்சம் பேருங்க ஐயா. துறவி, அதுதான் உண்மையான துறவி. சிலர் வந்து ஃபேமிலியில வந்து பிள்ளைங்க கைவிடப்பட்டவங்க, சிலருக்கு பெண் பிள்ளைங்க தான் இருக்கும், ஆண் பிள்ளை இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அது பெண் பிள்ளை வீட்டில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு மாதிரி சில மனைவிகள் இல்லாதவங்க. ஸோ வயசான நேரத்தில் மனைவி இறந்துட்டாங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு சரணாலயம் மாதிரிங்க ஐயா. திருவண்ணாமலை கிரிவல பாதை இந்த 14 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா, ஆமா, இதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடமே இல்லைன்னா நிறைய பேர் நிறைய இறந்துட்டு இருப்பாங்க. இப்போ இங்க இருக்கிற 1200 பேர்ல எவ்வளோ பேர் இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்க இறைவன் சிவபெருமானுடைய அந்த கருணையால் அவங்களாம் உயிரோட இருக்காங்க. இப்போ எங்கேயும் போறதுக்கு இடம்லாம் என்ன பண்ணுவோம், மனுஷன் சூசைட் தான் பண்ணிப்போம். சரிங்கய்யா, சரிங்க. யாருக்கையும் கை கட்டி நிற்க முடியாது. அது அண்ணாமலையார் இங்க இருக்காருல்ல, அவர் தான் பெரியவர், நம்ம என்ன. அதனால இந்த இடம் வந்து ஒரு சரணாலயம் மாதிரி. மனசு உடைஞ்சவங்கலாம் சிலர் பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சிச்சுன்னா ஃபேமிலியில கொஞ்ச நாள் வந்து இருப்பாங்க. ஆமா, அதுக்கு பிறகு வீட்டுக்கு போவாங்க. ஒரு கட்டு பிளேட் என்ன? இந்தாங்கம்மா, பிளேட் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. இது அந்தாண்டு வச்சுக்கோங்க ஐயா. பிளேட் இல்லாதவங்களும் வந்து வாங்கிக்கோங்க. வாங்க 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 வாங்க. நில்லுங்க நில்லுங்க, தர சொல்றேன். யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இருக்கு, நில்லுங்க நில்லுங்க ஐயா, வாங்கிக்கோங்க. யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இருக்கு, நில்லுங்க, தர சொல்றேன்.
என்ன சாமி ஐயா நீங்க நீங்க தான் சொல்லணும் என்ன நடக்குது கிரிவல பாதையில? இதெல்லாமும் நடக்குது ஒன்றும் முந்தா நேற்று வந்தேன், நேற்று வரல, இன்னைக்கு வரல, இப்பதான் வந்திருக்கேன். கிரிவல பாதை உங்களுது, நீங்க தான் சொல்லணும். சிவனடியார் சொத்து, சிவன் சொத்து, அவருடைய அடியார்கள் உங்களுக்கு தானே உரிமை. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அடியாருன்ற அளவுக்கு இன்னும் தகுதி வர இதாக இருக்கான் நாளைக்கு கொண்டு அப்படின்ட்டாங்க. சரி சரி சரி. கரங்குவி வாழ்வுள் மகிழும் கோன்கடல் அது யூஎஸ்ல இருந்து ஒரு ஐயா கொடுத்தாரு. அந்த கோவில் வரைக்கும் கொடுத்துட்டேன், திருநேரநாமலையார் வரைக்கும் கொடுத்துட்டேன். இப்போ உங்க இடத்துல தான் கொடுக்கணும். நான் அடுத்து யாராவது கிடைப்பாங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். சரிங்க, வாங்கிக்கோங்க சாப்பாடு. சுண்டல் இருக்கு, மூடியில் வாங்கிக்கோங்க. பேரின்ப நிலைன்றது வந்து ஆழ்நிலை தியானம் தாங்க ஐயா. இல்ல விட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காரு, விடுங்க ஐயா. இல்ல விடுங்க போதும், அவர் ஃப்ரீயா தான் உட்காந்துருக்காரு, பரவாயில்ல விடுங்க. உன்னிலை நான் அறிந்தேன், என்னிலை நீங்க அறியணும். அவர் சொல்லி கொண்டு வந்தார் பேரின்பம் அப்படின்னாக்கா சாப்பிடுங்க ஐயா, சாப்பிட்டு பேசுங்க. குறையிருதுங்க, சாப்பிடுங்க. என்னமோ சொல்ல வராது.
Thank you.